அறிவாளி. அருமையான வாசிப்பு. உசுரை கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு உள்ள கைதட்டிலே ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. சரி சரி சரி, அவங்களாவது பிள்ளைய இறக்கப்பட்ட கைதட்டாங்க. தம்பி அருமையாக வாட்சாப்ல. நீங்க என்னமோ வாட்சியல், அது என்னது? இது இது வந்து நாதஸ். அது லெண்டால இருக்கு. நாதஸ்வரம் அது வந்து நீளமா இருக்கும். இது நாதஸ். என்ன சின்னமா இருக்கு? சின்னமா ஆயிருச்சு. ஏன் என்ன என்ன எப்படி இன்னொன்னு சுருங்கிருச்சு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? எப்படி இருந்ததுதான் ஒரு காலத்துல. ஆளுக்கு வாய் வச்சாங்கன்னா சுருங்காமையா இருக்க. இப்படி ஊதுறானே இந்த பையன், இப்படி ஊதுறானே இந்த பையன் கந்திஷ்டி பட்டு வாய் வச்சு சுருங்கியே போச்சு. அப்படி சொல்ல முடியாது. சில நேரத்தில் அது தேவைப்படுது. என்ன ரூட்டை திருப்பி போட்டு இருக்காங்க. அருமையான வாத்தியம். நொறுக்கி எழுதியிருக்கேன் தம்பி என் மையன். வாத்தியத்தில் அவன் இப்படி வாசிக்கிற காரணம் அவனுடைய குருநாதர். குரு எப்படி அமைகிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த தொழில் அமையும். என் மாமன் பிரகாஷுடைய வாத்தியார் பழனிசாமியோடா, கரூர் பழனிசாமி மிருதங்க வித்வான், அவருடைய சிஷ்யன். இன்னைக்கு இந்த தொழில் விளங்குறதுக்கு காரணம் இந்த குரு அமையணும், அதுக்கு தக்க மாதிரி சிஷியனும் அமையணும். குருவும் சிஷியனும் எப்படி இருக்கணும்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அது வேற. அது சில பேருக்கு குரு அமையும், சிஷிய அமைய மாட்டான். சிஷிய அமைவேன், குரு அமைய மாட்டான். பரமாத்ம குருவும் முட்டாள் சீடர்கள்னு ஒரு கதை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? பரமாத்ம குருவுக்கு சீடர்கள் பூரா முட்டாப்பையிலாவே இருந்திருக்காங்க. அவர் நல்ல குருநாதர் தான். அவருக்கு வாச்ச சீடன் பூரா முட்டாப்பையில. இந்த குருநாதர் என்ன பண்ணுவார்னா, ஒரு வீட்டு விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது குதிரையில் பிரயாணம் பண்ணுறார். அப்படி குதிரையில் பிரயாணம் பண்ணும்போது இந்த சீடர்கள்லாம் பின்னாடி 4-5 குதிரையில் அவரை தொடர்ந்து போவாங்க. குரு முன்னாடி போயிட்டு இருப்பார். அப்படி போயிட்டே இருந்திருக்காரு குருநாதர். இப்படி போகும்போது குதிரையில் போகிறார் இல்லையா, ஒரு மரம் அப்படி உள்ள அப்படி சாஞ்சு இருந்திருக்கு. குருநாதர் போகும்போது இந்த தலையில் கட்டின தலைப்பாகைய ஒரு மரக்கிளை தட்டி விட்டுருச்சு. தலைப்பாக கீழே விழுந்துருச்சு. குருநாதர் போயிட்டே இருந்தவர் கொஞ்சம் தூரம் போய் குதிரையை நிப்பாட்டிட்டு சிஷியர்கள் கேட்டார், டேய் வர்ற வேலையில் என் தலைப்பா கீழே விழுந்துருச்சே, அது எடுத்துக்கலான்னார். ஒருத்தன் கேட்டான், தலைப்பான்னா என்னன்னு கேட்டேன். பூரா முட்டா போய் தானே. இன்னொருத்தன் கேட்டேன், அந்த நீளமாக வேட்டியாட்டு கிடந்துச்சு அதான்னு கேட்டேன். இன்னொருத்தன் கேட்டேன், சருகக்கரை போட்டுருந்துச்சு அதானு கேட்டேன். குருநாதர் அதுதான்டா எடுத்துக்கலான்னார். இல்லைன்னாங்க. ஏன்டா எடுக்கலைன்னார். நீங்கள் சொன்னீங்களா? என்ன கீழே விழுந்தா எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. சொல்லாதது உங்கள் தப்பு, எங்கள் தப்பு இல்லை. இனிமேல் என்னன்னு சொல்லுங்கள், அதன்படி செய்கிறோம்னா. இனிமேல் எது கீழே விழுந்தாலும் பின்னாடி வர்றவங்க நீங்கள் தான் எடுத்துகிட்டு வாங்க அப்படி குருநாதர் குதிரையில் முன்னாடி கிளம்பிட்டார். கொஞ்சம் தூரம் போயிட்டு குதிரை போயிட்டு அப்படி திரும்பி குருநாதர் பார்த்தாரு.
சிஷியன் என்ன பண்ணாங்க தெரியுமா, மூடையாக கட்டி ஏற்றுறாங்க குதிரையில். என்னடான்னு பார்த்தா அந்த குதிரை போகிற வரும்போது லத்தி போட்டுகிட்டே வந்திருக்கு, சாணி போட்டுருக்கு, சொத்துன்னு. குருநாதர் எது கீழே விழுந்தாலும் எடுத்துகிட்டு வர சொன்னார்ல, இந்த குதிரை லத்தியை பூரா மூட்டையில் கட்டி ஏற்றிருக்காங்க. அட கூறுட்ட வயலா, இதெல்லாம் எதுக்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் கீழே விழுந்தா எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, அதான் எடுத்துகிட்டு இருக்கோம்னாங்க. டே முட்டாப்பில, இது எடுக்கக்கூடாதுனாரு. ஐயா உங்கள் பேச்சு சரியில்லை, எது விழுந்தா எடுக்கணும் எது விழுந்தா எடுக்கக்கூடாது எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுங்கன்னாங்க. எப்படி சிஷியம் பாரு. அப்போ தான் குருநாதர் சொன்னா, டே உங்களை கட்டி அழுகிறது எனக்கு பெரிய இம்சையாக இருக்குது, நம்ம போகும்போது நம்ம வச்சுருக்க ஆடை ஆபரணம், நம்ம சாப்பாடு பொருள், நம்ம வச்சுருக்க அந்த துணிமணி எது கீழே விழுந்தாலும் எடுத்துகிட்டு வரணும்னார். ஓகேன்ட்டாங்க. கொஞ்சம் தூரம் குதிரை போயிட்டே இருந்துச்சு. மலைப்பாதையில் குதிரை போகுது. மலைப்பாதையில் இப்படி உயரமாக ஏறிச்சில்ல, குருநாதர் குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டார். ஒருத்தன் பார்த்தான், டேய் குருநாதர் கீழே விழுந்துட்டாருண்ணா. ஒருத்தன் சொன்னான், பொறு இப்போ என்ன பிரச்சனை, அவரை தூக்க வேணாமா? நான் லிஸ்ட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். துணிமணி ஆடை ஆபரம் சாப்பாடு பொட்டலம் குருநாதர் லிஸ்ட்டில் வரல. வீட்டுக்கு வாங்கடா போகணும்னு கிளம்பிட்டாங்க. குருநாதர் காலை பொழுது முண்டை அங்கேயே கிடக்கு. இப்படி சிஷியங்க கூட வச்சுருந்தா வழங்குமா? அதனால் சிஷியனும் நல்லவனை அமையணும், குருநாதரும் நல்லவன். எனக்கு அமைஞ்சாங்க ஒரு 5-6 சிஷியங்க. எங்கட பப்புன்னு படித்தாங்க. அன்னைக்கு ஒருத்தனை நத்தம் பஸ் ஸ்டாண்டில் போய் வண்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சு, பஸ்ஸு. ஒருத்தன் கடலை வச்சுக்கிட்டு வந்தேன். அப்படி கடலை வச்சுக்கிட்டே வந்தவன் என்னை இப்படி ஒரு பார்வை பார்த்தேன். பார்த்துட்டு திரும்ப அப்படியே போயிட்டான். அப்புறம் திரும்ப வந்தேன், மறுபடியும் என்னை இப்படி பார்த்தேன், போயிட்டேன். தெரியல அவன் யாருன்னு தெரியாது. 3 வட்டம் வந்தேன், கொஞ்சம் பார்த்தேன், போயிட்டேன். என்னப்பா அப்படி பார்த்துட்டே போகிறேன்னு, அரியரம் தானே? ஆமாம். பப்புன்னு தானே? என்ன தெரியுதா? முன்ன தெரியலப்பான்னு. உங்கள்கிட்ட தான் பப்புன்னு படித்தேன் அப்படின்னா. சரி அதுக்கு என்ன, அதான் கடலை வைக்கிறேன். வேற அவன்கிட்ட படிச்சிருந்தா உருப்படியாக இருப்பேன். உங்கள்கிட்ட படித்தேன், கடலை தான் வைக்க முடியும்னா. இப்போ நான் அதுக்கு அவனை கூட சொல்ல முடியுமா? நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. அது மாதிரி அமையணும். அருமையான வாத்தியம்.